தேனி மாவட்டம் கம்பத்தில் பிரியாணி கடையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாப்பிடச் சென்ற இடத்தில் தெரியாமல் கால் பட்டதால் இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டு கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? பிரியாணி கடை வாசலில் இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். சாதாரண சண்டையில் கத்தியை தூக்கிய இருவர் அப்பாவி இளைஞரை ஈவு இரக்கமின்றி குத்தி கல்லை தலையில் தூக்கி போட்டு கொன்று வீசியுள்ளனர். தேனியை உலுக்கிய பட்ட பகல் கொலையில் நடந்தது என்ன? தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள ராயப்பன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் 26 வயதான இளைஞர் சத்தியமூர்த்தி. மைக் செட் உரிமையாளரான இவர் சம்பவத்தன்று தனது நண்பர்களான ஆதேஷ் மற்றும் கபில்தேவ் ஆகியோருடன் கம்பம் நகரில் உள்ள பிரியாணி கடைக்கு சாப்பிட வந்துள்ளார். அந்த நேரத்தில் சிபி சூர்யா என்பவர் தனது நண்பரான முகிலனுடன் அதே கடைக்கு பிரியாணி சாப்பிட வந்துள்ளார். அப்போது சத்தியமூர்த்தியின் காலில் தெரியாமல் சிபி சூர்யாவின் கால் பட்டதாகவும் அதற்கு பார்த்து நடக்குமாறு கூறியதால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் சாப்பிட்டுக் கொண்டிருந்த சத்தியமூர்த்தி தனது நண்பர்களுடன் பேசி சிரித்துக் கொண்டிருந்ததைக் கண்டு கடுப்பான சிபி சூர்யா தன்னைத்தான் கிண்டல் செய்வதாக நினைத்து மீண்டும் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அதை பார்த்து கொண்டிருந்த ஹோட்டல் ஓனர் இரு தரப்பினரையும் அவசரமாக கடையை விட்டு வெளியே அனுப்பியுள்ளார். ஆனால் வெளியே சென்றவர்களுக்குள் மீண்டும் வாய் தகராறு ஏற்பட்டு நினைத்து கூட பார்க்க முடியாத கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. பிரியாணி கடை வாசலில் வைத்து மோதலில் ஈடுபட மறைத்து வைத்திருந்த கத்தியால் சத்தியமூர்த்தியை குத்திய சிபி சூர்யா கீழே கிடந்த கல்லை தூக்கி அவரது தலையில் போட்டு வெறி செயலில் ஈடுபட்டுள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த சத்தியமூர்த்தியை மீட்ட அங்கிருந்தவர்கள் உடனடியாக கம்பம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறி அதிர்ச்சி தெரிவித்தனர். பட்ட பகலில் அரங்கேறிய இக்கொடூர கொலை தொடர்பாக வழக்கு பதிந்து விசாரணையில் இறங்கிய போலீசார் கொலையாளி சிபி சூர்யாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள அவரது கூட்டாளி முகிலனை வலைவீசி தேடி வருகின்றனர். பிரியாணி கடையில் சாப்பிடச் சென்ற போது தெரியாமல் கால் பட்டதால் சண்டை ஏற்பட்டு அப்பாவி இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் தேனியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.